அந்த கைஜுவை கொண்டதுக்கப்புறம் நாம ஹீரோ கஃப்கா ஒரு வழியாக ஜெயிச்சிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது தான் அந்த கைஜு நம்பர் 1 இப்போ இருக்குது பார்த்தீங்களா, அது அங்கே உருவெடுத்து வந்து நிற்கும். அதை தடுத்து நிப்பாட்டவே முடியாது. எல்லாரையும் அடிச்சு கொண்டுகிட்டே இருக்கும். கடைசியாக எல்லாருமே செத்து போயிடுவாங்க. அதை பார்த்து கஃப்காவும் கவலைப்பட்டு இருப்பான். அப்போ அடிப்பட்டு சாகர நிலைமையில் இருக்கிறவங்க நம்ம கஃப்கா கிட்ட வந்து அப்படியே ஒன்றிணைவாங்க. அப்படி ஒன்றிணையும் போது தான் அந்த கோபம், துரோகம், பலி, அந்த ஆத்திரம், உலகமே அழிய போகுது, குடும்பம் அழிஞ்சிருச்சு, கிராமம் அழிஞ்சிருச்சு, எல்லாமே அழிஞ்சிருச்சு என்ற அந்த கோபத்தில் மூலமாக உருவானதான் இந்த கைஜு நம்பர் 8ன்ற உயிரினம். இதுதான் நம்ம ஹீரோக்குள்ள போய் கைஜு நம்பர் 8 பவரே கொடுத்துருக்கு. அப்படி அந்த பிளாஷ்பேக் முடிஞ்ச உடனே அந்த கைஜு நம்பர் 8ன்ற உயிரினம் சாகர நிலைமையில இருக்கும். ஏன்னா அந்த கோரை அந்த நம்பர் 1 அடிச்சிருச்சு இல்லைங்களா, அதை பார்த்து நம்ம ஹீரோ கஃப்கா கவலைப்பட்டு இருக்கும்போது அந்த முன்னோர் ஒருத்தர் நம்ம ஹீரோ கஃப்கா பார்த்து, நீ இன்னும் கைஜு நம்பர் 8ஓட ஃபுல் பவர் யூஸ் பண்ணல, அப்படி நீ யூஸ் பண்ணா கண்டிப்பா அதை தோக்கடிக்கலாம். உனக்கு நான் 2 சான்ஸ் தரேன். ஏன்னா அந்த கைஜு நம்பர் 8 உயிரினம் செத்துருச்சு. அந்த கைஜு நம்பர் 1 அதோட கோரை அழிச்சனால இப்போ உன்னோட இதயம் மட்டும் தான் இருக்கு. இதை அப்படியே உங்ககிட்ட கொடுத்தா நீ மனுஷனாவே வாழலாம். இல்ல இதை ஒரு கைஜுவோட கோரா மாத்தினா நீ கைஜு நம்பர் 8ஓட பவர் யூஸ் பண்ணலாம். நீ மனுஷனா வாழ போறியா இல்ல கைஜுவா மாதிரி சண்டை போட போறியா அப்படின்னு கேட்டோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோ அங்க செத்து கிடக்கிற அந்த கைஜு நம்பர் 8 உயிரினத்துக்கிட்ட, ஓ மனசுக்குள்ள இவ்வளோ வலி இருக்கா, நீ இவ்வளோ வலி தாங்கிட்டு தான் சண்டை போட்டியா, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், இது என்னோட நேரம் அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக சண்டை போட்டு என் மக்களை காப்பாற்றியே தருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இதயத்தை கோரா மாற்ற சொல்லுவான். அந்த இதயத்தை கோரா மாற்றினதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட கொடுப்பாங்க பாருங்க. அப்படி நம்ம ஹீரோ அந்த இடத்துல வச்சதுக்கப்புறம் வேற மாதிரி மாறுவான். அவனோட சக்தி வெறித்தனமாக மாறிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ வானத்தை பார்த்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ கஃப்கா கிட்ட மீனமா வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது நம்ம ஹீரோ கிட்ட இருந்து. ஆனால் மீனமாக்கு ஏதோ ஒன்று தோணும், ஏதோ ஒன்று நடக்க போகுது, இவனும் சாகல அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஹோசினாவும் நருமியும் அந்த கைஜு நம்பர் 9 கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. நம்ம நருமி அவரோட கண் பவர் யூஸ் பண்ணனால அது ரொம்பவே டேமேஜ் ஆயிட்டு இருக்கும். அதுகிட்ட மல்டிபிள் கைஜு பவர் இருக்கிறனால அது எந்த பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்படி சண்டை போட்டுட்டே இருக்கும்போது அந்த கைஜு நம்பர் 1 நருமியும் ஹோசினாவும் அட்டாக் பண்ணிடும். நருமியை குத்தி டேமேஜ் பண்ணிடும். ஹோசினாவை அடிச்சு பறக்க விட்டுரும். இங்க நருமி அடி வாங்கி ஒன்றும் பண்ண முடியாம அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த கைஜு நம்பர் 1 அதோட கட்டெக்னிக்கை போட்டு கொள்ளலான்னு பார்த்துட்டு இருக்கும் பாருங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ கஃப்கா கைஜு நம்பர் 8 மாறி வந்து அதோட அல்லையிலேயே ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. அதை பார்த்துட்டு இங்க நம்ம நருமியும், டே கஃப்கா நீ யாருன்னு அந்த கைஜுக்கு காட்டுற அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அதை அல்லையிலே குத்தி பறக்க விட்டுருப்பான். அப்ப அந்த கைஜு நம்ம ஹீரோவை பார்த்து கட்டெக்னிக் அதோட நெஞ்சிலேயே போடும் பாருங்க. நம்ம ஹீரோட நெஞ்சிலேயே அப்படி கோர் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ ஹீல் பண்ணிடுவான். அதை பார்த்து எல்லாருமே சாக்காயிருவாங்க. இது நம்மளோட பழைய கஃப்கா இல்ல, இப்ப வேற மாதிரி இருக்கான் அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ கஃப்கா சின்ன பையனா இருக்கும்போது ஊரை விட்டு வெளியே நல்லா ஊர் சுத்திட்டு இருக்கும்போது ஊருக்குள்ள கைஜு போறதை பார்த்துட்டு எப்படியாச்சும் அவங்க கிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணுவான். அதுக்குள்ள அங்கே ஊரையே அழிச்சு நாசமாயிரும். அது அவங்க அப்பா, அம்மா, மீனம்மாவோட பூனைக்குட்டி எல்லாமே செத்து போயிடும். அதை பார்த்து நம்ம ஹீரோ கஃப்கா எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, அவங்களை என்னால் காப்பாற்ற முடியல, இப்போ தான் நமக்கு சரியான சான்ஸ், நம்ம எல்லாத்தையுமே காப்பாற்றணும், வாடா கஃப்கா அப்படின்னு சின்ன பையன் கஃப்காவும் பெரிய பையன் கஃப்காவும் சண்டைக்கு ரெடி ஆவாங்க. சும்மா நம்ம ஹீரோ கஃப்கா அவனோட உருவத்தை மாற்றுவான் பாருங்க. சும்மா வெறித்தனமாக இருப்பான் நம்ம ஹீரோ கஃப்கா.